ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஒரு விஎன்ஆர் கிச்சன். நம்ம இன்றைக்கி விஎன்ஆர் கிச்சனில் வந்து பெரிய வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் நம்ம வந்து பழைய வீடியோ ஆரம்பிப்போம். இன்றைக்கி வந்து நாங்கள் சிக்கன் பிரியாணி வந்து இன்றைக்கி திங்கக்கிழமை சிக்கன் பிரியாணி சண்டே வந்து வேலை வச்சுட்டாங்க. அதனால் நான் வந்து செய்ய முடியல ஒன்றும். அதனால் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா? வாங்க ஒன்றா பார்த்துடலாம். இது வந்து ஸ்பைசஸ் எல்லா இது பட்டை கிராம்பு அந்த மாதிரி ஐட்டங்கள். அப்புறம் இது வந்து தக்காளி, ஒரு லெமனு, இது வந்து புதினா மல்லிச்செடி, அப்புறம் தயிரில் ஒரு ஆஃப் தயிர், இது வந்து தேங்காய் பால், அப்புறம் இது வந்து சின்ன வெங்காய பேஸ்ட்டு, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இது வந்து தயிர் வெங்காயத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கு, பல்லாரி வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் சிக்கன், அப்புறம் வந்து தேவையான அளவு டம்ளரில் அரிசி, ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்புறம் இது வந்து சிக்கன் 65க்கு வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம், சரிங்களா? இப்போ வந்து குக்கர் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஆயில் விடுவோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இப்போ வந்து நான் பல்லாரி வெங்காயத்தை போட போகிறோம். பச்சை மிளகா, பல்லாரி வெங்காயம் 2டையும் போட்டாச்சு. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தா வெங்காயம் நல்லா வதங்கும், சரிங்களா? வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் பொன்னிறமாக. வெங்காயம் வந்து இவ்வளோ வந்துருச்சு. இந்த வேகிற நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இருக்குல்ல, அதை போடுறோம். முதல்ல இதை போட்டால் அதோட டேஸ்ட்டு வந்து எண்ணெயிலே போயிடும், ஃப்ளேவர். அதனால் வந்து வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம இதை போடுறோம். பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டாச்சா, போட்ட பிறகு தக்காளி போடுறோம். தக்காளி கொஞ்சம் புதினா மல்லி செடி போட்டு வளர்க்குறோம். ஓவரா அடி பிடிக்க ஆரம்பிச்சு சட்டி. தக்காளி போட்ட பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காய பேஸ்ட்டு அதை போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து வந்து நம்ம வந்து அலசி வச்சுருக்க சிக்கன் போடுறோம். சிக்கன் வந்து சிக்கனை போட்டு நல்லா கிண்டிடுவோம். அதில் வந்து நம்ம தயிர் ஊற்றிக்கிறோம் சிக்கன்லேயே.
இப்போ வந்து பிரியாணி மசாலா நாங்கள் வந்து ஆச்சி பிரியாணி மசாலா சேர்ப்போம். பிரியாணி மசாலா போட்டுக்குவோம். இப்போ வந்து உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அரிசி ஒரு டம்ளரில் அளந்துக்கோங்க. டம்ளரில் அளந்து போட்டால் தான் தண்ணி ஊற்ற முடியாது. அதனால தான் நாங்கள் வந்து 3 பேர் இருக்கோம். அதனால் வந்து நான் 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். ஏய் தம்பி அவனுக்கு கூப்பிடுமா? அரிசி வந்து நான் 3 டம்ளர் போட்டிருக்கேன். 2 நேரத்துக்கு எங்களுக்கு காலைல மத்தியானம் சேர்த்தே வச்சுருவோன்ட்டு. மஞ்சப்பொடி தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. நான் வந்து நெய் கடைசியாக தான் ஊற்ற போகிறேன். அதனால் நெய் ஊற்றலை. உங்களுக்கு தேவைன்னா முதலே கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தேங்காய் பால் எடுத்து வச்சோம்ல, அதை அளந்துட்டு மிச்சத்து தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தேங்காய் பால் 1 டம்ளர் இருக்குது. நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். ஃபுட் கலர்லாம் நாங்கள் ஆட் பண்ணுறோங்க. உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்க பார்வையாக இருக்கும். இப்போ லெமன் புளிஞ்சு விட்டுக்குருவோம். லெமன் எதுக்குன்னா சாப்பாடு உதிரி உதிரியாக வர்றதுக்காக. 1/2 லெமன் புளிஞ்சு விட்டு மிக்ஸில் இருக்க இந்த புதினா மலை செடியை போட்டுக்கிறோம். மேலே பேலன்ஸ் புதினா மலை செடியை வந்து போட்டுக்குவோம். இப்போ வந்து உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். குக்கரை வந்து ஒரு மூடி போட்டு மூடிக்கிடுவோம். அப்புறம் வெந்த பிறகு பார்ப்போம். இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க.
இப்போ வந்து அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க, ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க, வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுல, அதனால் இப்படி வந்து கிண்டி லேசாக கிளறி விட்டுக்கணும். நெய் ஊற்றலாமா? நெய் விட்டுருவா. இப்போ வந்து நெய் ஊற்றாமல் மறந்துட்டோம். நெய் எங்கே இருக்குன்னு பார்த்து எடுத்து வந்துடுவோம். நெய் வந்து இந்த ஜிஆர்பி நெய் இதாங்கம்மா. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. 65 வந்து நம்ம நேரம் ஆயிடுச்சு ஆஃபீஸ்க்குனால போட்ட வீடியோ எடுக்கலை. இன்னும் நாளைக்கு அவங்க ரெசிபி வீடியோ போடுறோம். இப்போ வந்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றி நெய் ஃப்ரிட்ஜில் நல்லா கட்டியாச்சுல. கொஞ்சம் நேரம் தம்மில் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். பிரியாணி நேரம் ஆயிடுச்சு ஆஃபீஸ்க்கு, அதனால் வேகமாக எடுத்துட்டோம். நீங்கள் கொஞ்சம் நேரம் தம்மிலே வச்சுருந்துட்டு அப்புறமேட்டு எடுங்க. இன்றைக்கி வந்து அம்மாவுக்கு பிறந்தநாள், அதனால தான் வந்து இவ்வளோ டிஷ் செஞ்சு கொடுத்துருக்கேன். நானாக செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மா சாப்பிட்டு பாருங்கம்மா. சூடு கொதிக்குது. ஓகேங்க, இன்றைக்கி அவ்வளோதான். நம்ம பிரியாணி எல்லாம் ரெடி. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து அம்மா பர்த்டே ஸ்பெஷல் வந்து இது பண்ணியிருக்கோம். ஓகேங்க, பாய். எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.